இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி ஒரு ட்ரேட் அப்ரெண்டிஸ் வேகன்சி தான். இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். இது மும்பை பேஸ்டு ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த ஷிப் பில்டர்ஸ் டிஃபென்ஸுக்கான அந்த ஷிப் பில்டிங் ஒர்க் எல்லாமே பார்க்குறவங்க. இவங்க இந்த மொத்தம் 495 ட்ரேட் அப்ரெண்டிஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 11th ஜூன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 1 ஜூலை அன்னைக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ என்னென்ன மாதிரியான ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் ஏ. குரூப் ஏக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கில் 20 ஓப்பனிங்கும், எலக்ட்ரீஷியனில் 20 ஓப்பனிங்கும், ஃபிட்டரில் 20 ஓப்பனிங்கும், பைப் ஃபிட்டரில் 20 ஓப்பனிங்கும், ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டரில் 20 ஓப்பனிங்கும் இருக்குது. இது எல்லாமே குரூப் ஏக்கு கீழே வருது. இது 2 இயர்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு 15லேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் பி. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரலில் 50 ஓப்பனிங் இருக்குது, டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கில் 20 ஓப்பனிங், எலக்ட்ரீஷியனில் 50 ஓப்பனிங், ஐசிடிஎஸ்எம் இதில் 20 ஓப்பனிங், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் 30 ஓப்பனிங், ஆர்ஏசியில் 30, அதாவது ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் அதில் 30 ஓப்பனிங், பெயிண்டர் ஜென்ரலில் 25, பைப் ஃபிட்டர் பிளம்பரில் 30, வெல்டரில் 40 ஓப்பனிங், சிஓபிஏ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அதில் 30, வுட் ஒர்க் டெக்னீஷியனில் 30. மொத்தமாக வந்து இவ்வளோ தான் குரூப் பிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1 இயர் ட்ரைனிங் 16லேருந்து 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி. குரூப் சியை பொறுத்த வரைக்கும் ரிக்கரில் 20 ஓப்பனிங் இருக்குது. இது 2 இயர்ஸ் ட்ரைனிங். அடுத்து வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டர், இதில் 20 ஓப்பனிங் இருக்குது. இதுக்கு 1 இயர் 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங். இது ரெண்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 14 to 18 இயர்ஸ் ஏஜில் நீங்கள் இருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள். ஸோ எஸ்சி அந்த 5 இயர்ஸ், அதாவது நீங்கள் 21 இயர்ஸ் இப்போ இருக்கீங்க அப்படின்னா 26 இயர்ஸ் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எஸ்சிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், அதேமாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமாக 10th உங்கள் சப்ஜெக்டில் ஜென்ரல் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. பைப் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் இதே தான். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும், ஜென்ரல் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். குரூப் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ குரூப் பியில் இருக்கிற எல்லா ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ பாஸ் பண்ணவங்களுக்கு வுட் ஒர்க் டெக்னீஷியன், ஐடிஐயில் வுட் ஒர்க் டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கு, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெக்கானிக், பிளம்பர், வெல்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இந்த மாதிரி ஐடிஐ பாஸ் பண்ணவங்க எல்லாமே குரூப் பிக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்து ஐடிஐ வந்து நீங்கள் 1/10/2026க்கு அப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வருது, அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் வரணும்னா அப்ளை பண்ண வேண்டாம். 1/10/2026க்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் இதர் எக்ஸாமினேஷன் இருக்குது, ரிசல்ட் வந்துடும் அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் சி. குரூப் சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஈவன் 10th பாஸ் பண்ணவங்க 12th பாஸ் பண்ணவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகண்ட்டும் உங்களால் ஏ அண்ட் சிக்கு அப்ளிகேஷன் போட முடியும். ஏவை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் 10th 12th அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை வந்து ஏக்கு அப்ளை பண்ணால் சிக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஆனால் தனித்தனி அப்ளிகேஷனாக போடுங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி வந்து அவங்களுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேலிட் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த செக்ஷனுக்கு கீழே வேலை வந்து அலர்ட் ஆகும். அதேமாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனலோட குழந்தைங்களா இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான https://mazagon.in அப்படின்ற வெப்சைட் போய்ட்டு கேரியர் ஆப்ஷன் போய்ட்டு ஆன்லைன்
ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலும் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட வசதிக்காக நான் இங்கிலீஷ் பத்திரம் காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். சில இடத்துல எல்லா லைன்லேயும் இங்கிலீஷும் ஹிந்தியும் கலந்தா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு? அன்ரிசர்வ்டுக்கு, ஓபிசி, எஸ்சிபிசி, இடபிள்யூஎஸ், ஏஎஃப்சி கேட்டகரிக்கு ரூ. 100 ஃபீஸு. எஸ்சி எஸ்டி திவ்யாங்க்கு, அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை, எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து மெரிட்டில் வரவங்களுக்கு அடுத்த அடுத்த செலெக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ சிலபஸ் அப்படின்னும்போது 10க்கு ஐடிஐக்கு அவங்கவுங்களோட சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்க போகுது. உங்களுக்கு குரூப் ஏ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜிகேல 25 கொஷினும், ஃபிசிக்ஸில் 25, கெமிஸ்ட்ரியில் 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, மொத்தமாக 100 கொஷின் வரும். குரூப் பி ஐடிஐ பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜிகேல 25 கொஷின், ட்ரேடு தியரி நீங்கள் என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்களோ அதில் 25, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் 25, என்ஜினியரிங் ட்ராயிங்கில் 25, மொத்தமாக 100 கொஷின் உங்களுக்கு வரும். குரூப் சி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிகேக்கு 25, ஃபிசிக்ஸ்க்கு 25, கெமிஸ்ட்ரிக்கு 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். அது நீங்கள் படித்த சப்ஜெக்ட் சைடில் இருந்து தான் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் உரி பண்ண வேண்டாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் எதுவுமே இல்லை. மும்பை, தானே, பூனே, சத்ரபதி ஷாம்பாஜி நகர், அது அவுரங்காபாத்தில் இருக்குது, நாக்பூர், லாத்தூர், கோலாப்பூர், நாசிக். ஸோ இங்கே மாத்திரம்தான் இவங்க சென்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 சென்டர் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஆப்டாக இருக்கிற 2 சென்டர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் 100 கொஷின் வரும். நீங்கள் எழுதிட்டீங்க, அதில் மெரிட்டில் வந்துட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்குது. அது வந்து குரூப் ஏபிசி 2 எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் படித்தது 10th 12th ஐடிஐ படிச்சிருந்தா ஐடிஐ, டிப்ளமோ படிச்சிருந்தீங்களோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி கேஒய்சி அப்படின்ற உங்களுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஃபோட்டோ ஐடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் மாத்திரம்தான் இவங்க வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க இந்த வேலையை. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரேடு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ட்ரேட் அலாட்மெண்ட் முடிஞ்சப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கலி ஃபிட்டாகவும் இருந்தீங்கன்னா ட்ரேட் அலாட்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து www.apprenticeshipindia.gov.in இதுலேயும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து இன்னும் 3 வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்து இதுக்கான எல்லாமே நீங்கள் எல்லா ரிலேட்டடு கொரீஸு, இந்த ஸ்டைஃபண்ட் ரிலேட்டடு, அதே மாதிரி ட்ரைனிங் ரிலேட்டட் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் கிடைக்கும், லீவும் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல ரெசிடென்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று நீங்கள் வாங்கி தரணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரேட் அப்படின்றது இவங்க கொடுப்பாங்க. உங்களுடைய ஸ்டைஃபண்ட் அப்படின்றது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதை தவிர வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/6 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 1/7/2026 அன்றைக்கி முடிஞ்சிடும். ஃபீஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண எந்த டேட்டும் இல்லை, அதே தான் 11/6லேருந்து 1/7/2026 அன்றைக்கி ஃபீஸும் முடிஞ்சிடும். இதை தவிர வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க, அவங்க உங்களோட அப்ளிகேஷனை பார்த்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை நாட் எலிஜிபிள்ன்ற ஒரு லிஸ்ட் ஒன்று தருவாங்க. அது வந்து 10th ஜூலை 2026 அன்றைக்கி தரதா சொல்லியிருக்காங்க. அது டென்டேட்டிவ் டேட்டு. அடுத்தது அதே மாதிரி டென்டேட்டிவ் டேட்
ஃபார் சப்மிஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் இன்எலிஜிபிலிட்டி. அது வந்து 15th ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்டு, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் வந்து 15th வந்து 15th ஜூலை 2025 அன்னைக்கு வரும். ஆக்சுவலாக இங்கே டைப்பிங் மிஸ்டேக் அவங்களுக்கு 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டென்டேவ் அதே மாதிரி டென்டேவ் டேட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படின்றது 25th ஜூலை 2026. இதுவும் டென்டேட்டிவ் டேட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஜூலைலேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வரைக்கும் முடிஞ்சிடும். பட் இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட், அவங்க உங்களுக்கு தனியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் வந்து mazagon.in. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் கெரியர் ஆப்ஷன் போயிட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்களோட அந்த லிங்கே நான் கொடுத்துருக்கேன், இதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.